நடிகர் அஜித்குமார் அவர்கள் சினிமா படங்கள்ல நடித்து கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இவருடைய நடிப்புல கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி, அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு குட் பேட் அக்லி அப்படின்ற படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆண்டு ஏப்ரலே வந்துடுச்சு. இதுவரைக்குமே அவருடைய ஏகே 64 அப்படின்ற படத்துடைய வேலைகளை ஆரம்பிக்கவே இல்லை. படத்துடைய இயக்குனர் முதற்கட்ட வேலைகளை ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணாலுமே படத்துடைய ஷூட்டிங் இன்னமுமே ஆரம்பிக்கப்படாமலே இருந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றத கூட தெரிவிக்காமல் நடிகர் அஜித்குமார் அவர்களுமே அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. படக்குழு தரப்புல இருந்துமே எந்த தகவலுமே வெளியாகல. இதனால ரசிகர்களுமே கடும் அப்செட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அப்செட்டை போக்கும் வகையில அவ்வப்போது இவருடைய ரேசிங் புகைப்படங்கள் வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகும். எத்தனை நாளைக்குப்பா இதனையே வச்சு ஓட்டுறது அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே ஒரு கட்டத்திற்கு மேலே சென்று அப்டேட் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல நடிகர் அஜித்குமார் அவர்களை மீட் பண்ணிருக்காங்களா. மீட் பண்ணது மட்டுமல்லாமல் தேமுதிகவிற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு அவரிடம் ஆதரவு கேட்டிருக்காங்க. தேமுதிக சமீபத்துல தான் திமுகவுடன் கூட்டணி அமைச்சாங்க. சோ இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டது. இதனடுத்து பிரேமலதா அவர்கள் தற்போது செய்துள்ள இந்த சம்பவமும் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.